என்னங்க அனிமன் போன நம்ம பையனும் மருமகளும் நாளைக்கு வந்துருவாங்கல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்குன்னு அந்த வைஃப் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறது 2 ரூம் தான், நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அத்தை ஒரு ரூம்ல இருக்காங்க. அத்தை ரூம் ஷிஃப்ட் பண்ணாதானே சரியா வரும். அத்தை ரூம் ஷிஃப்ட் பண்ணி ஹாலுக்கு வச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன அவங்க அந்த ரூம்ல தங்கிப்பாங்க. அது எப்படி அம்மா ஹால்ல தங்குவாங்க? நம்ம கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா அந்த ரூம்ல தானே இருக்காங்க. அங்கேயே ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க ஜன்னல் பெருசா இருக்கு, அங்க காத்து நல்லா வரும். அது மட்டும் இல்லாம அங்க சின்ன டிவி வச்சிருக்கோம், அதை பாத்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் ஹால் எப்படி தங்க வைக்கிறது? அவங்களுக்கும் பிரைவசி இருக்குல்ல அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேக்குறாரு. அட போங்க, இந்த வயசுல என்ன பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு நானே அத்தை கிட்ட பேசிக்கிறேன்னு அந்த அம்மா அவங்க அத்தையை பார்க்க உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, அத்தை நாளைக்கு டூருக்கு போனா அங்க பேரன் வரான், நான் உங்களுக்கு ஹால்ல ஒரு சின்ன கட்டில் போடுறேன், நீங்க அங்க படுத்துக்காங்க, பிள்ளைங்களுக்கு இந்த ரூமை கொடுத்துருவோம். அவங்க மருமக சொல்றாங்க, உன்ன மாமியாரும் சரிமா அப்படியே பண்ணிடுவோம், நீ சொன்ன சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மருமக கிளம்பிட்டாங்க. மாமியார் அப்படியே தகச்சு போய் நின்னாங்க. ஏன்னா அந்த கேள்வி அவங்களை பார்த்து கேட்பாங்க, இந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புவாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப அவங்க பையன் வராரு உள்ள வந்துட்டு அம்மாவோட கையை பிடிக்கிறாரு. அம்மாவோட கை நடுங்குது. அப்படியே என்னம்மா உனக்கு இந்த ரூமை விட்டு வரதுக்கு இஷ்டம் இல்ல? அதான் அவட்ட சொன்ன, அவ எங்கம்மா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னப்பா, நான் வீட்டை விட்டா வெளியே போறேன், இந்த இங்க இருக்க ஹாலுக்கு போறேன், அதுக்கு என்ன, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ரூமை வந்து நீங்க 4 செவராதான் பாக்குறீங்க. ஆனா இந்த ரூம்ல உங்க அப்பாவோட நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பாக்குறப்பா. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல உனக்கு அடிக்கடி சளி பிடிச்சுக்கோ, அப்போ நீ உங்க அப்பா மடியில வந்து இந்த கட்டில படுத்துப்பேன், நான் ரசம் சோறு பிசைஞ்சு இந்த கட்டில வச்சுதான் உனக்கு ஊட்டி விடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. அப்படியே அவர் அப்படியே நெகிழ்ந்து போய் அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருந்தாரு அவங்க அம்மாவை. அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு. இல்லம்மா நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேமா, நீ இந்த ரூம்லயே இருமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்ப நமக்கு இருக்க 2 ரூம் தானே, இதுதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நீங்க தூங்கிக்கிறவாப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா என்னம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டு, நீ இங்கே இருந்துருமா, எப்பயும் நான் அவட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் கிட்ட போய் அவர் போய் பேச போறாரு. போய் பேசினா அவங்க வைஃப் சொல்றாங்க, இதை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, உங்க அம்மா வந்து ஹாலுக்கு வரதான் கரெக்டா இருக்கணும், கொஞ்சம் சத்தமா அப்படி சொல்றாங்க. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அம்மாக்கு அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு, அம்மா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். ஹால்ல அம்மா படுத்தாங்கன்னா சொந்தக்காரங்க வந்து போயிருப்பாங்க, அம்மாவால நிம்மதியா தூங்க முடியாது, அம்மா அதிகமா தூங்கதான் செய்வாங்க, எப்படி இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அவங்க வைஃப் ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல அவங்க வந்து ஹால்ல படுக்கிறதா கரெக்ட், அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமா சொல்றாங்க. இவராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. ரூமுக்காக அவங்க வீட்டுல நடந்த பிரச்சனைக்கான தீர்வு அடுத்த நாள் காலையில கிடைச்சிச்சு. அந்த அம்மா கட்டில படுத்த மாதிரியே அவங்களோட அழகிய நினைவுகளோட அந்த ரூமை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்க. ஆமாங்க, அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. இறந்து 3வது நாள் காரியம் பண்றாங்க. காரியம் பட்டு அந்த சேர்ல அவர் உட்காந்துட்டு அப்படி யோசிச்சு பாக்குறாரு, இது அப்பா கட்டின வீடு, அப்பாவுக்கு ஒரு ரூம் போட்டுக்கிட்டாங்க, நான் பையன்றனால எனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாங்க, அது சரிதான். ஆனா நான் என் பையனுக்கு ரூம் வேணும்னு சொல்லி எங்க அம்மாவை வெளியே அனுப்புறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அப்படியே உணர்ந்து அப்படியே கண்ணீர் வடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாங்க, அவர் பண்ண தப்பு தானே. அப்பா அம்மா கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கன்றக்காக அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்க கூடாது இல்ல, என்னென்ன கேட்கணும் இருக்குல்ல, அவங்களோட பிரைவேசியை நம்ம கேட்க கூடாது இல்லங்க. நம்ம அப்பாவும் அம்மாவும் நமக்காக அவங்க வாழ்க்கை முழுசையும் கொடுத்தவங்க. கடைசி காலத்துல அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் மரியாதை, அவங்க இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். பெற்றோர்கள் இறந்த பிறகு கொடுக்கிற மரியாதையோட அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை தான் உண்மையான அன்பு.